ஜெபத்தை ஏறெடுத்து பின்பு இந்த செய்தி கடந்து செல்வோம். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையில் இந்த சீதோஷங்களை மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, இங்கே ஒரே குடும்பமாக நாங்கள் கூடியிருக்கிறோம் தகப்பனே. இங்கே 2-3 பேரை நாமத்தை நிமித்தம் கூடியுள்ள அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ தகப்பனே, நாங்கள் ஒரே சிந்தையாக இங்கே கூடியிருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூடி உம்முடைய வார்த்தையை நான் அடியேன் பேச இருக்கிறேன் தகப்பனே. நான் அல்ல தகப்பனே, நீரே என் வார்த்தையின் மூலமாக பேசுமாறு கேட்டுக்கொள்வேன் தகப்பனே. என் ஞானத்தினால் அல்ல தகப்பனே, உம்முடைய ஞானத்தினாலே நான் பேசுமாறு நீரே என்னை வழிநடத்துமாறும் கேட்டுக்கொள்வேன் தகப்பனே. இன்னும் வரும் தடைப்பட்ட மக்களையும் சீக்கிரம் வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வேன். இவையாவும் எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பரும் குருவும் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு மிகவும் ஒரு உற்சாகமான நாள். கிளைமேட் எப்படி இருக்கும்போது உற்சாகமான நாள்னு சொன்னாவே ஒரு மாதிரி போயிடும். அது அப்படியே ஒரு மாதிரி மழையும் இல்லாமல் வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி கிளைமேட்டு. இது கோயம்புத்தூருக்கான உண்டான கிளைமேட் தான். இன்னொரு 2-3 மாதம் இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் வெயில் இல்லாமல் தேவன் நம்மளை இவ்வளோ தூரம் வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த செய்தியானது மல்கியா புஸ்தகம். இனி அவர் படித்த மாதிரி இன்னைக்கு மல்கியா புஸ்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் மல்கியா? இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி. ஏன் மல்கியா புஸ்தகத்தை நம்ம பார்க்கணும்? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சுரேஷ் அண்ணா அவர் வந்து எஸ்ராவை பற்றி எடுத்தார். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எஸ்ராவை பற்றி எடுக்கும்போது ஒரு விஷயம் அவர் சொன்னார். புஸ்தகம் வந்து எஸ்ராவை பற்றி, எஸ்ரா தான் புஸ்தகமே. ஆனால் 7வது அதிகாரத்துல தான் எஸ்ராவை பற்றியே வரும். முதல் 6 அதிகாரம் பார்த்தீங்கன்னா செருபாபேல்னு ஒருத்தரை பற்றி வரும். ஆனால் அந்த புஸ்தகம் வந்து எஸ்ராவை பற்றி. அப்போது இந்த எஸ்ரா புஸ்தகத்தை பற்றி இந்த 2 பகுதியாக இருக்குன்னு நான் ஒரு குழந்தையிலேருந்து சர்ச்சுக்கு வரேன், ஆனால் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த எஸ்ரா புஸ்தகம் 2 பகுதியாக இருக்குது. இது முதல் பகுதி செருபாபேல் பற்றியது, 2வது பகுதி எஸ்ராவை பற்றிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன் இது தெரியாது? அவர் பேசிட்டு இருக்கும்போதே நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இது தெரியாதுன்னா, எஸ்ராவை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்படல. எஸ்ராவை பற்றியோ மல்கியாவை பற்றியோ ஒபதியாவை பற்றியோ நெகேமியாவை பற்றியோ அபகுக்கு இவங்க பற்றிலாம் புஸ்தகம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் என் ஞாபகத்தில் இதில் இருந்து ஒரு செய்தியோ இதிலிருந்து ஒரு விஷயங்களையோ நான் கேள்விப்படல செய்தியா. ஏன் கேள்விப்படல அப்படின்னா, இது முக்கியத்துவம் இல்லாததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய வசனம், வார்த்தை, பைபிளில் இருக்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஒரு கமா போட்டிருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு. எல்லா ஒரு வார்த்தையும் புடமிட்டப்பட்டது. அதாவது எதுவுமே கூட சேர்க்கல, எதுவுமே கம்மி இல்லை. அப்போ எல்லா வசனமே முக்கியமானது. ஆனால் ஏன் இந்த புஸ்தகங்களை பற்றி நம்ம அதிகமாக படிக்கிறது இல்லை? அப்போ இதையே நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இதை நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சியாக எடுப்போம். இந்த மாதிரி அதிகம் பேசப்படாத புஸ்தகங்களை பற்றி தான் நான் இன்னும் வரும் நாட்கள் தேவனுடைய சித்தம் இருந்தால் நான் இன்னும் வரும் நாட்களில் பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக பேசப்படாத புஸ்தகங்களில் நம்ம தொகுப்பாக எடுத்தோம்னா முதல்ல வர்றது சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படிமோ. அப்போ சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல என்னன்னா, இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள், ஆனால் ரொம்ப கம்மி அதிகாரம் இருக்கிற புஸ்தகம். 5-10 சிறு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ங்கிறாங்க. இதை ஏன் இப்போ பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் எரேமியா, ஏசாயா, இவங்க எல்லாமே பெரிய, ஏன்னா இதெல்லாம் பெரிய நிறைய வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த சிறு தீர்க்க தரிசன புஸ்தகங்களை தான் நம்ம முதல் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அப்போ இதில் வந்து சிறு தீர்க்க தரிசன புஸ்தகம்னு ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, இதில் முக்கியத்துவம் கம்மி இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இதுக்கான வசனங்கள் கம்மியாக இருக்குது. அதாவது இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 12 அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. 12-13 அதிகபட்சம் நினைக்கிறேன். அப்போ இந்த 12 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தான் சிறு தீர்க்க தரிசனங்கிறாங்க. இந்த 12 தீர்க்க தரிசனங்கள் தான் நான் வரும் காலத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எப்படி எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, அந்த சம்பவம் என்ன, இதனால நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், இதுதான் நான் வரக்குற காலங்களில். இப்போ வியாழக்கிழமையும் பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க. எனக்கு வந்து வேலை வந்து சாயந்தரத்தில் அதிகமாக இருக்கும். நான் வந்து கனடாவுக்கு வேலை செய்கிறங்காட்டி என்னோட வேலை அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டைம்லையும் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த புஸ்தகங்களை பற்றி பேசலான் இருக்கிறேன். ஸோ இந்த 12 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்னென்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மல்கியாவுக்கு போவோம். மல்கியா தான் கடைசி. அப்போ இதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட அந்த பைபிளோட முதல் பேஜ் எடுக்கிறனா எடுத்துக்கோங்க. முதல் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகங்களை பற்றி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஓசியா. பழைய ஏற்பாட்டிலேருந்து வந்தீங்கன்னா முதல்ல வர்றது
ஓசியா. இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வந்து முதல் சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த ஓசியாவை பத்தி நம்ம சொல்லணும்னா, இவரோட மனைவி சோரஸ்திரினா ஊதாரியான ஸ்திரீ. ஆனா இவர் அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார். அந்த புஸ்தகத்துல இதெல்லாம் இருக்கும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நான் தனியா பாக்குறேன். நான் இப்போதைக்கு சும்மா அவுட்லைனா உங்களுக்கு சொல்றேன் இதுல என்னென்ன இருக்க போகுதுன்ட்டு. ஆனா வந்து இது தேவன் இந்த தீர்க்கதரிசி யூஸ் பண்ணி இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சொன்னாருங்கிறதா இந்த ஓசியா புஸ்தகத்துல இருக்கும். அடுத்தது யோவேல் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் கொடுமையான காலத்துல, அந்த வறட்சி தேவனுடைய கோபாக்கினை இருந்த காலத்துல அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்டது. அது எழுதப்பட்டவர் பேர் வந்து யோவேல், அந்த தீர்க்கதரிசி. அதுதான் யோவேல் தீர்க்கதரிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமோஸ்ங்கிறவர் ஒரு ஆடு மேய்ப்பர். அந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் மூலமா இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டார். இந்த ஆமோஸ்ங்கிறவர் எங்கிருந்து வராருன்னா தென் ராஜ்யத்திலிருந்து வராரு. அப்போ வடக்கு தென்னு 2 ராஜ்யமா பிரியுது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், வட ராஜ்யம் வந்து 10 தேசமாகவும் தென் ராஜ்யம் வந்து 2 தேசமாகவும் பிரியுது. இந்த ஆமோஸ் தென் ராஜ்யத்திலிருந்து வட ராஜ்யத்துக்கு போய் புத்தி சொல்றாரு. அதுதான் அந்த புஸ்தகமே. சொல்றாரு, நீங்க தப்பு பண்றீங்க, நீங்க தேவனுக்கு அகைன்ஸ்டா போறீங்க, தேவனுக்கு எதிராக போறீங்கன்னு சொல்றதுதான் அந்த புஸ்தகம். அடுத்தது வந்து ஒபதியா. அதுக்கு அடுத்ததுலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒபதியா என்னன்னா பழைய ஏற்பாடுலேயே வச்சு சின்ன புஸ்தகம்னா இது ஒபதியா தான். அப்போ மொத்த பைபிள்லேயே சின்ன புஸ்தகம் இது. மொத்த பைபிள்லேயே வச்சதுலேயே சின்ன புஸ்தகங்கிறது என்னது? அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர் தான். ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் புதிய ஏற்பாடுல அந்த பேர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். 2 யோவானா 3 யோவானா? நீங்களே திருப்பி பாருங்க. 2 யோவானுக்கும் 3 யோவானுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். 2 யோவான்ல 13 வசனம் இருக்கும், 3 யோவான்ல ஒரு வசனம் அதிகமா இருக்கும். வச்சதுலேயே சின்ன புஸ்தகம் பைபிள்லேயே. நம்ம ரொம்ப வருஷம் சர்ச்சுக்கு வரோம், அதனால யாராவது கேட்டா நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வச்சதுலேயே சின்ன புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா யோவான் தான். பழைய ஏற்பாடுலேயே வச்சதுலேயே சின்ன புஸ்தகம், மொத்தத்திலேயே சின்ன புஸ்தகம் யோவான் 2ஆம் அதிகாரம், 2வது யோவான் 2. பழைய ஏற்பாடுல சின்ன புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஒபதியா தான். இந்த ஒபதியாவோட புஸ்தகம் என்னன்னா, ஏதோமுக்கு தேவன் ஆக்கினை கொண்டு வர்றாரு. இந்த ஏதோமியர்கள் யாருன்னா, பாபிலோன் இஸ்ரேலை சிறை பிடிச்சிட்டு போறாங்க. இந்த சிறை பிடிச்சிட்டு போகும்போது இந்த ஏதோமியர்கள் அந்த பாபிலோனுக்கு உதவி செய்யறாங்க. அதனால தேவனுடைய கோபாக்கினி அவங்க மேல வருது. இந்த ஒபதியா தீர்க்கதரிசி அந்த ஏதோமியர்களுக்கு போய் புத்தி சொல்றாரு, அந்த அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகுது. அதுதான் இந்த ஒபதியா. அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு புஸ்தகம் தான் யோனா. இது நம்ம சண்டே கிளாஸ்ல அடிக்கடி பார்க்குற ஒரு புஸ்தகம், ரொம்ப ஃபேமஸானது. இவரை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது மீகாங்கிறவர் ஒரு சமாரியர். எருசலேமுக்கு விரோதமா தேவன் சொல்ற விஷயத்த மீகா சொல்றாரு. இந்த மீகால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மீகா 5:2 படிங்களேன். மீகா 5:2. இது எல்லாமே சிறு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். இதை பத்தி பின்னாடி நம்ம வருவாரங்களை பார்ப்போம். நான் சும்மா அவுட்லைன் மட்டும் சொல்றேன். எப்ரத்தா எனப்பட்ட பெத்லெஹேமே, நீ யூதாவில் ஆயிரங்கள் உள்ள சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இது இயேசு கிறிஸ்து வரப்போறதை மீகா அப்ப சொல்றாரு. நீ பெரிய பாவத்துல இருக்கிற, உன்னோட சிறிய ராஜ்யம் என்ன, அதுல இருந்து நான் மிகப்பெரிய ஒருத்தரை நான் உருவாக்க போறேன் அப்படிங்கிறது மீகா சொல்ற தீர்க்க தரிசனம் தான் இந்த மீகா தீர்க்க தரிசனம். அடுத்தது நாகுமும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் என்ன பண்றாருன்னா, நினிவேக்கு ஆக்கினியை கொண்டு வர்றாரு. நினிவே பட்டணங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பட்டணம். இந்த நினிவே பட்டணம், இந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தப்பு செய்வாங்க, உபவாசம் இருப்பாங்க, கடவுளோட இறக்கத்தை பெறுவாங்க, திரும்ப தப்பு பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல தேவன் கோபாக்கினியை நினிவேக்கு வந்து ஆக்கினி கொண்டு வர்றாரு. இந்த ஆக்கினியை சொல்ற ஆகமம் தான் நாகும்க்கு அப்புறம் வர்றது அபகுக் வந்து ஒரு சங்கீதக்காரர். அவர் வந்து ஒரு பாட்டுக்காரரு. இந்த புஸ்தகம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பாட்டு மூலியமா இருக்கும், ஒரு கவிதையா இருக்கும் அந்த புஸ்தகம் ஃபுல்லா. அதை பத்தி நம்ம பார்ப்போம். அபகுக்ல வந்து ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா அபகுக் 1:2 படிங்க. 1:1 படிங்க முதல்ல. அபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் நடிக்காமல் இருக்கிறீரே. அபகுக் 3:2 படிங்க. இப்ப முதல் பகுதியை பார்த்தோம் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல. இப்ப கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. போதுமானது. முதல்ல அவர் என்னங்க சொல்றாரு? முதல் வசனம் திரும்ப படிங்க. அபகுக்ல நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன்,
இல்ல அபகுக் 1:2 படிங்க. கர்த்தாவே நான் எது வரைக்கும், அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, பதிலே அங்க வரல. ஆனா கடைசியில் அவரே என்ன சொல்றாருன்னு பாருங்க. இதுதான் அபகுக்குல அவர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு, பதிலே வரல. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா தேவன் பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறாரு. அதுதான் அபகுக். அடுத்தது வர்றது செப்பனியா. செப்பனியா பாத்தீங்கன்னா தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அது யூதாக்கும் இஸ்ரவேலுக்கும் மற்ற எல்லா ஜாதிக்கும் ஒரு எச்சரிப்பா கொடுக்கிறாரு. அதுதான் செப்பனியா தீர்க்க தரிசனம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகாய் ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா அப்பதான் இஸ்ரேல் மக்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரோட தலைமையில் கீழே கட்டுறாங்க? செருபாபேலும் யோசுவாங்கிற பிரதான ஆசிரியர். நம்ம யோசுவா இல்ல, இந்த யோசுவா பிரதான ஆசிரியர். செருபாபேலும் யோசுவாக்கு தலைமையிலுக்கு அடியில கோயிலை கட்டி முடிக்கிறது தான் இந்த ஆகாய்க்கு அப்புறம் வர்றது சகரியா புஸ்தகம் பாத்தீங்கன்னா இது வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு ஒப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுல நிறைய பாத்தீங்கன்னா குறியீடுகள் தான் இருக்கும். பறக்கும் குதிரை, 2 ரெக்க வச்ச பெண், இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு. இந்த சகரியா பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரொம்ப கம்மியான வசனங்கள் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை பத்தி நம்ம வருங்க காலத்துல பார்ப்போம். கடைசியா இருக்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மல்கியா. நான் ரிவர்ஸ்ல எடுக்க போறேன், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். முதல்ல இருந்து வர்றதோட பின்னாடி இருந்து போனீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எப்பவுமே. ஸோ இதனாலதான் நம்ம மல்கியாவை இன்னைக்கு பார்க்க போறோம். மல்கியா 12 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகம். இவர் தான் கடைசி தீர்க்கதரிசி. இதுக்கப்புறம் என்னங்க ஆகுறது? 400 வருஷம் தேவன் மக்களோட உறவு கொள்றதை நிறுத்திட்டார், பேசுறதே நிறுத்திட்டார். அந்த 400 வருஷம் பழைய ஏற்பாடு கடைசியா மல்கியா தீர்க்கதரிசி பேசுறாரு. 4 அதிகாரம் இருக்கு. அந்த 4 அதிகாரம் முடிஞ்சோடனே அங்க அப்படியே ஸ்டாப் ஆகுது. முடிஞ்சு அந்த 400 வருஷத்தை வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட் அப்படிங்கிறாங்க, இல்ல சைலன்ஸ் பீரியட் அப்படிங்கிறாங்க. அதாவது அமைதியான காலம். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவங்க பாவம் பண்ணுவாங்க, திரும்ப போய் பேசுவாங்க, உபவாசம் இருப்பாங்க, மக்களோட தேவனோட இறக்கத்தை போயிடுவாங்க. தீர்க்கதரிசி மூலியமா தேவன் கைடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவர் நிறுத்திட்டார். அங்க ஏன் நிறுத்தினாருங்கிறத மல்கியாலேயே சொல்றாரு. இதனாலதான் மல்கியா ரொம்ப முக்கியமான ஒரு இது. மல்கியா முடிஞ்சோடனே அங்க அப்படியே நின்றுச்சு. அது ஒரு பெரிய ஒரு ஆயத்தம், புதிய ஏற்பாட்டுக்கான ஆயத்தம் தேவன், அது வேற. ஆனா மல்கியா தான் இப்ப கடைசி புஸ்தகம். இந்த மல்கியாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மல்கியாவை 2 தொகுதியா பார்ப்போம். ஒரு பகுதி நேரம் இருந்தா 2வது பகுதி நான் எடுத்துறேன், இல்லாட்டி அடுத்த வருங்காலத்துல நான் 2வது பகுதி எடுப்பேன். இதுல மல்கியாவை பாத்தீங்கன்னா இந்த மல்கியாவை எழுதுனது மல்கியாங்கிற தீர்க்கதரிசி. இவர் பேர் மல்கியா. ஆங்கிலத்துல மலாச்சி அப்படிங்கிறாங்க. அதாவது மலாச்சிங்கிற பேருக்கு அர்த்தம் மெசஞ்சர், தூதுவன். இது ஒரு தூதுவன் தீர்க்க தரிசனமா சொல்ற ஒரு விஷயம். அதுதான் இந்த மல்கியா தீர்க்க தரிசனம். ஸோ இந்த மல்கியா தீர்க்க தரிசியை பத்தி நம்மளுக்கு வேற எதுவுமே தெரியாது. நீங்க பைபிள் ஃபுல்லா புரட்டி பார்த்தீங்கன்னாலும் மல்கியா யாரு, எங்க இருந்து வந்தாரு, எந்த ஊரு, எதுவுமே இருக்காது. ஆனா நிறைய தீர்க்கதரிசியை பத்தி ரொம்ப கிளியரா இருக்கும். இது தேவனுடைய திட்டம். அவரே தெளிவா சொல்லியிருப்பாரு, உனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் கொடுத்துருக்கேன், தேவையில்லாத நான் கொடுக்க மாட்டேன். நீ மல்கியாவை பத்தி அங்க நடந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கோ போதும், மல்கியாவை பத்தி தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அந்த மல்கியா புஸ்தகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னாலுமே எந்த விஷயம் மல்கியாவை பத்தியே இருக்காது. முதல் வசனம் மட்டும் படிங்க. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். அவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு மேல மல்கியாவை பத்தி ஒண்ணுமே இருக்காது. ஆனா இந்த புஸ்தகம் ஃபுல்லா மல்கியா தான் சொல்லியிருக்காரு. இந்த மல்கியா வாழ்ந்த காலம் எதுன்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னா 450 கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 450 இருந்து 404 வரைக்கும். அதாவது நெகேமியா இருந்த காலகட்டத்தில், அந்த கோயில் கட்டி முடிச்சு அந்த காலகட்டத்தில் இருந்த காலம். இப்போ இதுல இருந்தா நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முதல் வசனத்துல கடைசி வார்த்தையை மட்டும் படிங்க. திரும்ப ஒரு வாட்டி படிங்க. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். வார்த்தையின் ஏங்க பாரமா சொல்றாரு? ஒரு விஷயத்த நம்ம சந்தோஷமா சொல்லலாம், சங்கீதமா சொல்லலாம், கவிதை முறையில சொல்லலாம். ஆனா இந்த புஸ்தகம் ஃபுல்லாவே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பாரமா சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மிகுந்த துக்கத்தோட சொல்றாரு. அதுதான் இந்த புஸ்தகம்.
மிகுந்த துக்கத்தோட மிகுந்த வருத்தத்தோட இஸ்ரேல் மக்களுக்கு மல்கியா மூலியமா சொல்றாரு. அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையுமே ரொம்ப முக்கியம். நீங்க அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்கும்போது அதுக்கு நிறைய அர்த்தங்கள் பிரியும். நீங்க சும்மா படிச்சுட்டு போனீங்கன்னா அதோட அர்த்தமே தெரியாது. நீங்க இதை திரும்ப படிச்சு பாருங்களா, ஓ பாரத்தோட இது சொல்லியிருக்காரு. இந்த புஸ்தகம் ஃபுல்லாவே ஒரு பாரமா சொன்ன ஒரு விஷயம். ஏன் பாரமா சொல்லணும்? இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த சம்பவம் இந்த புஸ்தகம் எழுதின டைம், அந்த மக்களோட மனநிலையை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இது ஏன் ஒரு பாரமா சொல்றாரு, அந்த மக்களோட மனநிலை ஏன் அப்படி இருந்திருக்குது. அப்ப இது எப்ப நடக்குது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனியர்களால் சிறைபிடிச்சு போகப்படுறாங்க. இது 605 கிமுல நடக்குது. அப்போ அவங்க பாபிலோனியர்களால இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடிச்சிட்டு போறாங்க. அங்க நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. உதாரணத்துக்கு தானியேல் எழும்புறாரு, எரேமியா கடிதம் எழுதுறாரு, நீங்க திடன் கொள்ளுங்க, திரும்ப வருவீங்க, உங்களோட நிலத்துக்கு நீங்க திரும்ப இடத்துக்கு வருவீங்க, தைரியமா இருங்கன்னு. அவங்க அங்க பெருக ஆரம்பிக்கிறாங்க. பாபிலோனியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் வருது. அது சிறுபாபேல் கடியில வருது. ஒரு குரூப் இஸ்ரவேல் சேர்றாங்க, யூதா தேசத்துக்கு சேர்றாங்க. இவங்க அந்த கோயிலை பாக்குறாங்க, மணல் மேடா இருக்குது. இவங்க அந்த பாபிலோனியர்ல இருந்து அந்த ராஜாட்ட இருந்து கடிதம் வாங்கிட்டு வராங்க, நாங்க எங்க கோயிலை கட்ட போறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு குரூப் வருது. இதுக்கு பின்னாடி ரெண்டாவது குரூப் நெகேமியாங்கிற தீர்க்கதரிசி கடியில வருது. இப்ப இவங்க எல்லாம் சின்ன சின்ன கூட்டமா ஒரு 70 வருஷத்துல முற்றிலும் பாபிலோன்ல இருந்து எங்க செட்டில் ஆகுறாங்க, யூதா அவங்க தேசத்துல செட்டில் ஆயிடுறாங்க. இங்க செட்டில் ஆகி ஒரு 70 வருஷத்துக்குள்ள சிறுபாபேல் தலைமையில கோயிலையும் கட்டி முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த புஸ்தகம் எழுதின காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கட்டி முடிச்சு 100 வருஷம் ஆயிடுச்சு. இங்க மக்கள் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாம் அப்படியே ஒரு கோயிலை கட்டியாச்சு, ஒரு இதோட இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னங்கிறத பார்ப்போம். எரேமியா 29:14. இது மக்கள் சிறை பிடிச்சிட்டு இருக்கும் போது எரேமியா சொல்ற ஒரு விஷயம். எரேமியா 29:14. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப தேவன் என்ன எரேமியா மூலியமா சொல்றாருன்னா, பயப்படாத, நீ திரும்ப உன் தேசத்துக்கு போவ, பெரிய ஜாதியாவ, நீ என் கோயிலை கட்டுவ. இவங்க திரும்பி வரும்போது என்ன மனநிலையோட வர்றாங்கன்னா, நான் கோயிலை கட்டிட்டோம்னா நம்ம நல்ல ஐஸ்வர்யன் ஆயிடலாம், பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட திரும்பி வராங்க. இவங்க கோயிலையும் கட்டிடுறாங்க அந்த நம்பிக்கையில. ஆனா 100 வருஷம் ஆயிடுச்சு, எதுவுமே நடக்கல. அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களோட பொருளாதாரம் எதுவுமே மாறல. இந்த மக்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஆகுது. நம்ம என்னடா தேவன் சொன்னபடிதான் செஞ்சிருக்கோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. இங்க ஆசாரியர்களும் குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அப்போ மக்களும் ஒரு குழப்பமான மனநிலைக்கு போயிட்டாங்க. இந்த புஸ்தகம் எழுதின காலத்திலேயே அவங்க ஒரு குழப்பமான ஒரு மனநிலை. தேவன் நம்மளோட தான் இருக்கிறாரான்னு ஒரு கேள்விக்குறியே வந்துருச்சு அவங்களுக்கு. தேவன் தான் அனுப்பிச்சு விட்டாரு, 100 வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே நடக்கல. நான் கோயிலையும் கட்டிட்டேன், என் வேலையை முடிச்சுட்டாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்போ இந்த மக்களுக்கு தேவன் மேல சந்தேகம் வருது. இந்த நிலைமையில தான் இந்த புஸ்தகம் எழுதப்படுது. இது ஏன் நான் ரொம்ப இதை அழுத்தி சொல்றேன்னா, நம்மளுக்கு தெரியணும் இந்த புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டது, என்ன காலத்தில் எழுதப்பட்டது. அப்போ தேவன் மல்கியா மூலியமா ரொம்ப பாரமா சொல்ற விஷயம் என்னன்னா, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க, நீ ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற. ஏன்னா நீ என்னையவே சந்தேகப்படுற. நான் தான் உன்னை சிறையிருப்பு கொண்டு போனேன், நீ பண்ண அக்கினைக்கு பாவத்துக்கு நான் உன்னை கொண்டு போனேன், நான் திரும்ப உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன், ஆனா நீ சந்தேகத்துல இருக்க. இதை நீங்க பார்க்கணும். அடுத்த வசனத்துல தேவன் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. அடுத்த வசனம் மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகித்தேன். போதும், நான் உங்களை. அவர் ஆரம்பிக்கும் போது நீ குழப்பத்துல இருக்க, நீ பாவத்துல இருக்க, எதையுமே சொல்ல. அவருக்கு தெரியும் இந்த மக்கள் கோபத்துல இருக்காங்க, இந்த மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. ஆனா முதல் வார்த்தை என்னங்க சொல்றாரு? நான் உன்னை சிநேகித்தேன், சிநேகிச்சிட்டு இருந்தேன், சிநேகிக்கிறேன், சிநேகிக்க போறேன். நீ உனக்கு அதுல டவுட்டே வேண்டாம். நீ வேற எதுல நீ என்னையவே டவுட் பண்ண, அது தப்பு இல்லை. ஆனா நான் உன்னை சிநேகிக்கிறேங்கிறதுல மட்டும்
உனக்கு டவுட்டே வேண்டாம். அதுதான் முதல் வார்த்தையை நீங்க அந்த வசனத்துல அதான் வரும். மேல படிங்க. அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகிக்கிறீர் என்கிறீர்கள். எப்படி தேவன் சொல்றாரு. இப்ப நீ நம்மளாம் இங்க உட்கார்ந்துருக்கோம், ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு தேவன் உங்களை சிநேகிக்கிறாருன்னு. தைரியமா ஒருத்தர் திரும்ப சொல்ல முடியுங்களா? அவரே எங்களை சேவிச்சாரு. ஆனா இங்க சொல்றாங்க, ஏன்னா இந்த மக்களோட மனநிலை அப்படிதான் இருந்திருக்காங்க. ரொம்ப குழப்பத்திலையும் கோபத்திலையும் இருந்திருக்காங்க. தீர்க்கதரிசி வந்து சொல்லி எதிர்த்து சொல்றாங்க. மேல படிங்க. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ. போதுமானது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இங்க கேள்வி மக்கள், இஸ்ரவேல் மக்கள் தேவனை தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எங்க என்னை சிநேகிச்சீங்க? அதுக்கு தேவன் கோபப்படாம ஒரு பதில சொல்றாரு. அந்த பதில் தான் இது. படி. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுருங்கத்தை வனாந்தரத்தில் உள்ள வலுசற்புகளை நாமும் ஆக்கினேன். போதுமானது. இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ என் மேல கோபமா இருக்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் உனக்கு ஒரு குட்டி ஒரு பதில் சொல்றேன். உன்னை நீ எந்த பரம்பரையில இருந்து வர, எந்த வம்சத்துல இருந்து வரேன்னா, ஏசா யாக்கோபுன்னு 2 வம்சம் இருக்கு. அதுல ஏசாவை நான் தேர்ந்தெடுக்கல, உன்னை தான் தேர்ந்தெடுத்தேன். நான் ஏசாவை தேர்ந்தெடுத்திருந்தா உன் நிலைமையே வேறையா இருக்கும், நீ இங்க இருந்திருக்கவே மாட்ட. ஏசா தான் புத்திரசுவாரன், அவன் தான் முதல் பையன், அவனுக்கு தான் இந்த புத்திரசுவாரம் போயிருக்கணும். ஆனா நான் உன்னை தெரிந்தெடுத்ததால், நான் உன்னை சிநேகித்ததால் நீ இங்க நிக்கிற. இங்க நீங்க அதை திரும்பி படிச்சு பார்த்தீங்கன்னாவே அதான் அவர் சொல்லுவாரு. முதல்ல இதை மட்டும் திரும்ப படிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அவர் திரும்ப அதான் ஞாபகப்படுத்துறாரு, நீ யாக்கோபு வம்சம், நீங்க நிக்க வேண்டியவனே இல்ல, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ என்னை தேர்ந்தெடுக்கல. புறஜாதிகள் ஒரு கடவுள் வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல கிரேக்கர் ஒரு கடவுள் வச்சிருந்தாங்க, எல்லாரும் ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா நீ என்னை தேர்ந்தெடுக்கல. நான் நினைச்சிருந்தேன்னா ஏசாதான் புத்திர சுவாரன், அவனுக்கு கொடுத்துட்டு அவன் வம்சத்தை நான் இது கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா நான் உன்னை தேர்ந்தெடுத்தது காரணம் உன் மீது அலாதியான அன்பு வைத்திருந்தேன். நீ என் மேல கோபமா இருக்கலாம், என்னை எதிர்த்து பேசலாம், எதிர்த்துதான் அங்க பேசுறாங்க. நீங்க நல்லா பாருங்க, அந்த புஸ்தகம் ஃபுல்லாவே எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் சொல்லுவாரு, திரும்ப அவங்க நீ என்ன அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்கிற மாதிரி தேவனை அவர் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அவர் பொறுமையா ஒரு உதாரணத்தை சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே மேற்கொண்டு கொண்டு பாக்குறாரு. அங்க என்ன அவர் ரொம்ப அழுத்தமா என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அவர் அந்த ஜனம் மேல் அலாதியான அன்பு வைத்திருந்தார். காரணம் அவர் தெரிந்தெடுத்த மக்கள், ஏசா அல்ல, யாக்கோபை தெரிந்தெடுத்தார். யாக்கோபின் வம்சம் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை நீங்க இன்னொரு வசனத்துல கூட அருமையா எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு. எரேமியா 31:3. எரேமியா 31. கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். அநாதி சிநேகத்தால், அநாதி சிநேகம்னா என்னங்க? அந்த வார்த்தை தமிழ்ல ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. அநாதி ஸ்நேகம்னா அது அளவே பண்ண முடியாது. அத்தாபெரிய ஸ்நேகம், அதுக்கு ஸ்கேல்லாம் கிடையாது. அடுத்த வார்த்தையை அவர் என்ன யூஸ் பண்றாருன்னு பாருங்க, காருண்யத்தால் உன்னை இழுத்தேன். நீ வேற எங்கேயோ இருந்த, உன்னை நான் தான் இழுத்துட்டு வந்திருக்கேன். நீ எங்கேயோ போக வேண்டியவன், உன்னை நான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். இதே சங்கீதக்காரன் இதையே எப்படி சொல்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 86:13. சங்கீதம் 86:13. 1 யோவான் 4:19. தப்புவித்தீர். அடுத்து 1 யோவான் 4:19 படிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம். ஒரு நிமிஷம் முடிச்சா இல்ல இருக்கா? அவ்வளவுதான். திரும்ப அது ஒரு வாட்டி படிங்க. அவர் நம்மிடத்தில் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால்
நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நம்ம அன்பு கூறினால அவர் அன்பு கூறல, அவர் நம் மீது வைத்த அன்புனாலதான் நம்ம திரும்ப அன்பு செலுத்துறோம். இதுதான் இந்த அலாதியான அன்பு. இப்போ இந்த அலாதியான அன்புக்கு அவர் இஸ்ரவேல் மக்கள் அவர்களை தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கிறதுக்கு தான் தேவன் அவர்களை கேள்வி கேட்கிறாரு. அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு அந்த இடத்துல. இதே அலாதியான அன்பை பத்தி ஒரு சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு ரோமர் 5:8 அவ்வளவுதான். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதை சொல்லி அவரோட அன்பை புரிய வைக்கிறாரு? ஏசா யாக்கோபுங்கிற உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. உங்களுக்கும் எனக்கு யாருங்க உதாரணம்? அவ்வளவுதான். அவரு உங்களையும் என்னை நானும் இதே கேள்வி கேட்கிறேன். என்னங்க நான் சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கேன். இந்த மக்கள் அப்படிதான் கேள்வி கேட்டாங்க. நானும் கேட்கிறேன், என்ன நான் சர்ச்சுக்கு வரேன், நானும் ஒரு 20 வருஷம் 30 வருஷமா வரேன், நான்லாம் குழந்தையிலேருந்தே வரேன், நான் எங்க அம்மா கருவுல இருந்தே இங்கே தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு என்னங்க எதுவும் நன்மையே வர மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னா தேவன் பதிலே சொல்ல மாட்டாரு. அவர் அப்படியே சிலுவையை காட்டிடுவார். இந்தா அவ்வளவுதான், முடிச்சிட்டேன், நான் ஒரே இதுல முடிச்சிட்டேன், என் அன்பை காட்டிட்டேன். அங்க உனக்கு யாக்கோபும் வேண்டாம், ஏசாவும் வேண்டாம். நமக்கு இஸ்ரேல் மக்கள்ல இருந்து தெரிந்து கொண்ட பாடம் என்னன்னா, தேவன் அலாதியான அன்பை வைத்திருக்கிறார் நம்ம மேல. அதுக்கு ஒரே உதாரணம் ஏசா இல்ல, யாக்கோபு இல்ல, இயேசு கிறிஸ்து தான். அவர் கொடுத்துட்டாரு. நம்ம என்னையும் சுரேஷனா செல்வா யாரையும் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடியே அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை தெரிந்து கொண்டார். இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க அது எழுதப்பட்டுருச்சு. அவ்வளவுதான். இங்க ஒருத்தர் வரப்போறாரு, சிலுவையில் அறைய போறாரு. யாருக்கு வேண்டி? நமக்கு வேண்டிதான், வேற யாருக்கு வேண்டியும் இல்லை. இப்போ இவ்வளவு அன்பாய் நம்மை நேசிக்கிறார் என்பது எபேசியர் 3:17-19 அது எப்படி சொல்லியிருக்காருங்க? எபேசியர் 3:17-19 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. அவரோட அகலம், நீளம், ஆழம் இது எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன்னா நான் யாரா மாறிடுவேன்? அங்க நான் இயேசு கிறிஸ்துவே மாறிடுவேன். இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் இவ்வளவாய் அன்பு செய்யறதுனாலதான் அவர்னால அந்த க்ளோஸா அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடிஞ்சுச்சு. அது ரொம்ப நீங்க நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எல்லாத்துக்கும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். அங்க சிலுவையில் அரையிற டைம்ல கூட பேசுவார். இந்த 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 பேச்சுவார்த்தை நம்ம கிட்ட இருக்கா? இந்த மனநிலை நம்ம கேள்வி கேட்கிறோமா இல்ல அன்பு செலுத்துறோமா? முதல்ல பிதாவின் இடத்தில், அப்புறம் நம்ம சகோதரர் இடத்துல. அங்க அதான் சொல்லப்படுது, முதல்ல நீ பிதாவின் இடத்துல அன்பு செலுத்து. உன்னோட வேர் ஊன்றினா உன்னோட, அதாவது நீங்க வேப்ப மரம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வேப்ப மரம் எத்தனை பேர் நட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. வேப்ப மரம் நட்டுனீங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் இவ்வளவுதான் வளரும், இவ்வளவுதான் வளரும். அந்த 6 மாசம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வளரவே இவ்வளவுதான் வரும். ஆனா நீங்க அதை கையால பிடுங்கன்னா பிடுங்க முடியாது. ஏன் தெரியுங்களா? வேர் அங்க போயிருக்கும். அங்க ஒரு 6 அடி 7 அடிக்கு வேறு, அத்தனோண்டு செடிக்கு அது வேற 6 அடிக்கு போகும். ஏன்னா அதுக்கு என்ன தெரியும்னா, இது பெரிய மரமாக போகுது, நான் முதல்ல என் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணாதான் என்னால மரமாக முடியும். நாம் ஒவ்வொருவரும் நம் மனதில் அந்த ஆழமான ஒரு அன்பை தேவனிடத்தில் செலுத்தணும். நீ அப்பதான் மரமானா பழம் கொடுத்தா மற்றவங்களிடத்தில் செலுத்த முடியும். கரெக்டுங்களா? இப்ப நான் சபைக்கு வரேன், நல்லா சபைக்கு வரேன் போறேன், ஆனா என் மனசுல எப்பவுமே அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. என்னடா இது எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து, எனக்கும் அப்படிதான். நான் சோர்வா இருக்கும் போது சில டைம் எனக்கே அந்த கேள்வி வரும், என்னடா நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணியிருப்போம், ஆனா ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், அவன் குறுப்பள்ளியில் தான் வந்திருப்பான். அது நம்மளுக்கும் தெரியும், ப்ரொமோஷன் கொடுத்த அந்த மேனேஜருக்குமே தெரியும். அதுதான் அங்கே இது எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் அவனுக்கு தான் அது கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கே தோணும், இது என்னடா இது நம்ம எல்லாம் நேர்மையாக இருக்கும், ஒன்றும் கிடைக்க முடியாது. ஆனால் அங்கே என்ன அர்த்தம்னா, நீ உன் தேவனிடத்தில் அன்பாயிரு, நீ அந்த ஆழத்தை அங்கே காட்டு, உனக்கு பின்னாடி பலன் கிடைக்கும். அங்கே தேவன் அதான் சொல்றாரு. இந்த மக்களை பார்த்து அவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து அதான் சொல்றாரு, நீ புறஜாதியை பார்க்காத. ஏன்னா அங்க என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அந்த மக்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேசம் மட்டும், இந்த யூதா தேசம், அவங்க கோயிலை கட்டிட்டாங்க, ஆனா அவங்களோட நிலைமை அப்படியே இருந்துச்சு. அவங்க அப்படியே இருந்தங்காட்டி அது எங்க பிரதிபலிச்சுச்சுன்னா,
அது அடுத்தது பார்ப்போம். எங்க பிரதிபலிக்குதுன்னா அவங்க கொடுக்கிற காணிக்கையும் தசம பாகத்துல பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. இதைத்தான் தேவன் முதல்ல அவர் அலாதியான அன்பை சொல்றாரு, அதுக்கப்புறம் அதைத்தான் அவர் சொல்றாரு பாருங்க. இது படிப்போம். ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி தேவன் எவ்வளவாய் நம்மை தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம தெரிந்து கொண்ட, அதாவது நம்மளை அவர் தெரிஞ்சு கொண்டார். அவரை நம்ம எப்படி தெரிஞ்சு கொண்டோம்? ஏசு கிறிஸ்துவின் மூலியமா தெரிஞ்சு கொண்டோம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். நான் காலேஜ் படிக்கும்போது தூத்துக்குடியிலேருந்து ஒரு பையன், என் பக்கத்து ரூம் தான். அவன் என்ன பண்ணுவான், படிக்கவே மாட்டான். இப்போ கிளாஸ் போவான் வருவான், நான் மேக்ஸிமம் படித்த மாதிரியே நான் பார்க்கவே மாட்டேன். எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவான்னா, ஒரு ரூமுக்கு போவான், யார் படித்து வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து விஷயத்தெல்லாம் வாங்கிக்குவான். அவன் படிக்கவே மாட்டான். கேள்விக்கு அவன் அப்படியே நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன்னு கேட்டுவான். பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துருவான். நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா நீ படிக்கவே மாட்டேங்கிற, ஆனால் இவன்கிட்ட கேட்டது எப்படா எழுதலன்னு. அவன் அதுக்கு ஒரே பதில் தான் சொல்லுவான். அவன் ஆல்ரெடி படித்தங்காட்டி அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் அந்த நுணுக்கங்களை தான் சொல்லுவான். முதல்ல நான் அதை தான் மைண்டில் ஏற்றிக்குவேன், நான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதே மாதிரி தான் நீங்கள் உலகத்துக்கு நுணுக்கங்களை தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்கள் மனசில் இருந்தால் தான் உங்களால் சொல்ல முடியும். இப்போ அவன் படிக்கலை, அந்த பையன் எதுவுமே அவன் புக்கே எடுக்க மாட்டான். ஆனால் அவன் ஏன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான்னா சொல்லி கொடுத்தவனோட திறமை அது. நீங்கள் சொல்லி கொடுக்குறவனா இருக்கணும். ஏசு கிறிஸ்து அதான் அங்கே பண்ணார். அவருக்கு ஆழமாக எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவர் அங்கேருந்தா வராரு, நீங்களும் அங்கேருந்தா வரோம், நீங்களும் நானும் அங்கேருந்தா வரோம். நம்ம பிறப்பான கருவிலிருந்து வந்தாலும் தேவனுடைய ஆவியோட நாங்கள் நம்ம அங்கேருந்தா வரோம். நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு தான் அது பலனடையும். இதுதான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். இந்த மல்கியா முதல் பகுதி அப்படிதான் இருக்கு. நீங்கள் அந்த முதல் 5 வசனத்தை படிங்க. அவர் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தான் சொல்கிறாரு, நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன். நீ உன் புலம்புறது இதெல்லாம் அடுத்த விஷயம், அதுக்கு நான் வரேன். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறங்கிறதுக்கு நான் வரேங்க. ஆனால் அதுக்கு முதல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன். 1 யோவான் 3:1 படிங்க. இந்த முதல் பகுதியில் இதுதான் அவர் சொல்றாரு. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. அவர் நம்மை அன்பால் வளர்த்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. இந்த முதல் பகுதி ஃபுல்லாவுமே தேவன் நம்மை எப்படி சிநேகிக்கிறார். நீ எவ்வளோ முரட்டாட்டான மக்களாக இருந்துட்டு போ, நீ எவ்வளோ பாவத்தில் விழுந்துரு, ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை எடுத்துட்டேன், அவ்வளோதான். நீ என் கைப்பிடிக்கல வந்துட்ட, இப்போ நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன், அவ்வளோதான். நீ ஏன் தப்பு பண்ணுற, நீ ஏன் பாவத்தில் விழுகிறேன், நான் அதுக்கு அடுத்த கதைக்கு நான் வரேன். ஆனால் முதல் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன், நீ என்ன பதிலுக்கு ஸ்நேகிக்கிறியா. அங்கே அவர் அது கேள்வியோட தான் முடிக்கிறார். நீங்கள் அந்த 5வது வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கேள்வியோட முடிப்பார். இப்போ திரும்ப அவங்க அதே பதில் தான் சொல்றாங்க. நீங்க என்ன, நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் வளர்றாங்க. இப்ப அடுத்த வசனத்துக்கு வராரு தேவன். இப்பதான் அடுத்த கேள்விக்கே வராரு. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6-14. இப்ப அடுத்த பகுதிக்கு வராரு. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாக்களானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். இப்பதான் அவர் பதில் சொல்றாரு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் அவர் பதில் சொல்லல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் அவனை சிநேகிக்கிறேன்ட்டாரு. அதுக்கு அது பதிலே கிடையாது. ஆனா அவர் அதை உறுதியா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோ, அடுத்த கேள்விக்கு இங்கதான் பதில் வருது. படிங்க. அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். திரும்ப அவங்க அதான் கேள்வி கேட்கிறாங்க. அவர் பதில் சொல்லியும் திரும்ப அது கேள்வி கேட்கிறாரு. இப்ப அவர் தேவன் அவர்களுக்கு என்ன பதில் சொல்றாரு பாரு. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி என்ன மட்டும் போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அவரு தெளிவா என்ன சொல்றாருன்னா, நீ என் மேல் நம்பிக்கை இல்லாதவன் ஆனனால என் பலிபீடத்துல அசுத்தமானதை செய்யற, ஆசாரியர்கள் அசுத்தமானதை பலியிடுறார். இப்ப இது அடுத்த வசனத்தை படிக்கிறேன். நீ என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும்
உம்மை எதிரால அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுவதனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதை நசர் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளை கர்த்தர் கேட்கிறார். இங்க அவர் பதில் சொல்லிட்டாரு, நீ கொண்டு போய் உன்னோட எஜமான்ட்ட செலுத்து, அவர் சந்தோஷமா இருப்பாரா? நீ உன் சைடுல இருக்கிற குறைய முதல்ல நிவர்த்தி செய். நீ பாவத்துல இருக்க. பிரச்சனை என்னன்னா, உனக்கு என் அன்பு புரியல. அதுதான் அங்க பெரிய பிரச்சனையே. உனக்கு நான் உன் மேல இருந்த அன்பு புரியாதங்காட்டி நீ செலுத்துற பலியே அப்படிதான் இருக்குதாங்க. யாத்ராகம் 20:12 சொல்லுங்க. 12 படிங்க. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. இங்க அவர் ஞாபகப்படுத்துறாரு, நீ உன் கணத்தை எங்க கொடுக்கிற? உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கணத்தை கொடுத்தினா என் கணம் எங்கன்னு கேட்கிறார். நீ எனக்கு ஊனமானதையும் குருடான முசலையும், அதாவது அசுத்தமானதையும் கொடுத்தீங்கன்னா நீ எங்க என்னை முதன்மையா வைக்கிற? உன் இருதயத்தில் நான் முதன்மையா இருந்தா, என் மேல் நீ நேசமா இருந்தாய், நீ இதை செய்வாயா? அங்க அதான் ஒரு பதில் சொல்றாரு. இப்போ நீங்களும் நானுமே சர்ச்சுக்கு வார வாரம் வரோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு, நம்ம ரொம்ப அது தப்பில்லை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வெளியே அப்பியரன்ஸ் வந்து நல்லா காட்டுறது தப்பே கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வியோட குழப்பத்தோட வந்து இங்கே உட்காரும் போது தேவன் அதை அங்கீகரிப்பது. நான் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு பல யோசனை ஓடிட்டே இருந்துச்சுன்னா தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. அதான் அவர் அங்கே சொல்றாரு, நீ பண்றதெல்லாம் காணிக்கை தசமமாக எல்லாம் பண்ற, ஆனா உன் மனசுல என்ன இருக்கு? சந்தேகம், அன்பு இல்லை. இது இல்லாம நீ என்ன பண்ணினாலும் என் கதவுகள் சாத்தப்படும். அதுதான் அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு. நீ வார வாரம் சபைக்கு வர, சபை கூடுற, எல்லாம் பண்ற, ஆனா உன் மனதுல அந்த கேள்வி சந்தேகம் உலகத்தாரோட நம்ம கம்பேர் பண்ணோம்னாவே, நமக்கு சந்தேகம் இருந்தாவே தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. நான் 60 வருஷம் சர்ச்சுக்கு போனாலும் என் மனதில் இந்த கேள்வியோட நான் போனேன்னா அந்த 60 வருஷம் போனதே வேஸ்ட். நான் போகாமே இருக்கலாம். நீங்க யாரோட கட்டாயத்தின் பேர்லயோ யாரா ஏதாவது சொல்லிடுவாங்களே நான் இங்க வந்து உட்கார்ந்தா அது வேஸ்ட். அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் தேவன் அங்க அந்த மக்களுக்கு உரைக்கிறார். இது நம்மளுக்கும் தான். அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ அரமனசோட வந்து பலியிடுற. இந்த அரமனசு பலியிடுறதை எனக்கு பண்ணவே வேண்டாம், இதை நீ பலியிடாமே இருக்கலாம். அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுலயே இருக்கும். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அடுத்தது, உங்களை எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவார்? என் பணிப்பிடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியவில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. அப்படியே சொல்றாரு. உங்க மேல எனக்கு ஏன் பிரியம் இல்லைன்னா, முதல் வசனத்துல நான் சேகிக்கிறேன்னு ஆரம்பிச்சவரு இந்த இடத்துல பதில் சொல்றாரு. ஏன் பிரியம் இல்லைன்னு சொல்றேன்னா, நீ அரமனசோட வர. நீ அரமனசோட வந்தீனா நீ என்ன பலி செலுத்தினாலும் அது உகந்தது அல்ல, எனக்கு உகந்தது அல்ல, நான் அதை எடுத்துக்க போறதே இல்லை. நீ என்னைக்கு என்னை நீ சந்தேகப்படாமல் என்னை முழு மனதோடு அன்பு செலுத்தி இங்க வந்து உட்காரையோ அன்னைக்கு தான் நான் அதை ஆதரிப்பேன். அப்ப நான் சபைக்கு வரேன், உட்கார்றேன், போறேங்கிறத தாண்டி நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த இந்த இதுல இருந்து நான் அதான் தெரிஞ்சுக்கிட்டேன், முழு மனதோடு நாம் இங்க வருகிறோம் இல்ல இங்க வந்து உட்காந்துட்டு ஏதாவது யோசனை போகுது. நான் சின்ன வயசுல உட்காரும் போது அப்படி யோசனை போகும். பரீட்சை டைம்லாம் வந்துட்டு இங்க வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பேன், அதை படிச்சோமா இதை படிச்சோமா அப்படின்ட்டு. அது ஏன்னா நம்ம உலகத்தோட ரொம்ப ஒன்றி வாழ்றங்காட்டி நமக்கு அந்த யோசனை வந்துகிட்டே இருக்கும். தேவனுடைய அன்பு என்னைக்கு உங்கள நிலைக்குதோ, என்னைக்கு ஆழமா அந்த வேப்ப மரம் மாதிரி ஆழமா போகுதோ, இந்த யோசனையெல்லாம் வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே, இந்த கதவுக்குள்ள வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே போயிடும்.
இதைத்தான் தேவன் அந்த அதிகாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதை அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். நீ உன் மேல இருக்கிற குறை இதுதான், இதனாலதான் நான் உன்னைய இது ஆசீர்வதிக்காம போனேன். ஏன்னா உன்கிட்டயே அந்த குறை இருக்கு, நீ என் மேல அன்பு செலுத்தல. நீ என் மேல அன்பு செலுத்திருந்தீங்கன்னா நீ அறகுறை பழியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்க மாட்டேன், உன் ஆசாரியர்கள் தீட்டானதை வந்து எனக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இது அடுத்த வசனத்தை அப்படியே படிங்க. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது அப்படி படிங்க. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலுக்குள்ளாக்கிறீர்கள். இந்த வசனத்திலிருந்து கடைசி வார்த்தையை மட்டும் திரும்ப படிங்க. 8ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை, 8ஆம் வசனம் கடைசி வார்த்தை, கடைசி ஒரு லைன், 8ஆம் வசனத்தோட கடைசி லைன். அவன் முகத்தை பார்ப்போனே என்று கர்த்தரின் சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். 9வது வசனத்தோட கடைசி லைன். உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். 10வது வசனத்தோட கடைசி லைன். உங்கள் கையில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. இப்ப 12வதோட கடைசி லைன். என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலுக்கு உள்ளாக்கி. என்னங்க சொல்றாரு? நீ அறகுறையா வந்தீனா உன் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட். செகண்டு, உன் கையில இருந்து நான் காணிக்க வாங்கவே மாட்டேன். தேர்டு, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே மாட்டேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, அது ரொம்ப குத்தும். நீங்க அந்த வார்த்தையை மெதுவா படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குத்துற வார்த்தை அது. அது திரும்ப படிங்க. கடைசி வார்த்தை, என் நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்குவேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கெடுத்து விடுறது. அவரோட பரிசுத்தத்தை நம்ம கெடுத்து விடுறாங்கிறார். நீ அறவரையா இங்க வந்து உட்கார்ந்தீனா இதெல்லாம் உட கடைசி உச்சமான ஒரு வார்த்தை என்னன்னா, என் பரிசுத்த நாமத்தை நீ தான் குலைச்சு விடுற, நீ கெடுத்து விடுற. இந்த அரைகுறையோட நீ பண்ணினா இது என் நாமத்தை தான் குலைக்க போகிறது. நீ அந்த வசனம் எல்லா வசனத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா இதான் வரும். தேவன் இவ்வளவாய் நம் மீது அன்பாய் இருக்கும்போது நாம் இந்த அறகுற மனசோட இவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இருந்தோம்னா இதுதான் தேவன் நமக்கும் அவர்களுக்கும் சொன்ன பதில். நமக்கும் அவர் இப்படிதான் சொல்றாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கல்யாண நாள், ஏதோ ஒரு கல்யாண நாள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிறவங்க திருமணம் ஆனவங்களுக்குலாம் தெரியும். கல்யாண நாள்னா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நம்ம வீட்டில் இருந்தெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. நம்ம ஏதாவது சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட்டே ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போனாலும் நம்ம போயிட்டு இந்த மாதிரி கல்யாண நாளுக்கு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கொடுக்கறது விட ஏதோ வந்தேன் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு வாங்கிட்டு வந்தேன், சரி ஏதோ கொடுத்தாங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னோம்னா நிலைமை என்னன்னு பென்னி எனக்கு வசந்துக்கு எல்லாம் தெரியும். அந்த வாரம் அந்த நிலைமை என்னங்கிறது தெரியும். அப்போது சாதாரண உலகத்துக்கான தினம் அது சும்மா ஒரு கல்யாண நாள் வருஷம் வர்றது. இதுக்கே நான் அசட்டைத்தனமாக ஒரு பதில் சொன்னேன்னா எனக்கு என்ன வருது அங்க? அப்போ தேவன் எவ்வளவாய் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இது நாம் ரொம்பவுமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் முதல் அதிகாரத்துல முதல்ல அவரோட அன்பையும் சிநேகத்தையும் சொன்னார். அடுத்த பகுதி அப்படியே குறி வைப்பார், நம்மளை தான் குறி வைக்கிறார். அங்க நீங்க உங்களை வச்சு பாருங்களேன், நம்மளை தான் குறி வைக்கிறாரு. நான் உன்னை கதவை சாத்தி ஒரு வசனம் இருக்கும், கதவையே நான் சாத்திடுவேன் இருக்கும். 7ஆம் வசனமோ 6ஆம் வசனமோ நினைக்கிறேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆனா நீ அறகுற மனசோட நீங்க வந்தீன்னா கதவு சாத்தப்படும். இந்த கதவு திறந்திருக்கும். ஏன்னா தேவன் மனதை பார்க்கிறார், நம்ம வெளி தோற்றத்தை பார்க்கிறோம். நம்ம இங்க ஒருத்தங்க வந்து அசுத்தமா வந்து உட்கார்ந்தோம்னா நம்ம எல்லாம் திரும்பி பார்ப்போம். ஆனா அவர் மனசு பரிசுத்தமா இருக்கும், அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அங்க அசுத்தமா உட்கார்ந்தவனை பத்தி அவர் கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா வெளிப்புறத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம், அங்க தேவன் உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறார். இந்த இஸ்ரேல் மக்களோட உள்ள அவ்வளவு தீட்டுப்பட்டதா இருந்தது. அவர் அதான் அங்க சொல்றாரு, நீ கொடுத்த காணிக்கையெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை,
நீ அங்க ரொம்ப தீட்டுப்பட்டிருக்க, உன்னோட தீட்டு ரொம்ப பெருசா இருக்குது, அதை முதல்ல மாத்திக்கோ. இது மேற்கொண்டு அடுத்த இதுல பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்கிறார். மேலும் போதுமானது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் இருக்கான், அவன் பரலோக ராஜ்யத்தை வந்து ஒரு பொக்கிஷமா நிலத்துல இருந்து எடுக்கிறான். அதை எப்படி அவன் கை கொள்றான்னு போட்டிருக்கு. அடுத்த வசனம் படிங்க. மேலும் முதல் இதுல படிச்சதுல பரலோக ராஜ்யம் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்குது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு. போதுமானது. அதை பற்றிய திரும்ப படிங்க. அத கஷ்டத்தினால இல்ல, சந்தோஷத்தினால அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் வித்துறான். அவன் சந்தோஷமா விற்கிறான். அத அவன் சந்தோஷமா தேவனுக்குள்ள வந்துட்டேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட்டேன்ட்டு தனக்கு உண்டான உலக விஷயங்களை விற்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தின் சிந்தனைகள் கஷ்டப்பட்டு, நம்ம உலக சிந்தனை போனாவே கஷ்டம்தான். ஆனா அதை கஷ்டப்பட்டு யோசிப்போம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்மளுக்கு அதை பத்தி யோசிச்சாவே கஷ்டம் வரும்னு தெரியும், இருந்தாலும் தேடி வம்படியா போய் யோசிப்போம். ஏன்னா இதைத்தான் தேவன் இங்க வசனத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் அப்படி யோசிக்கிற? பரலோக ராஜ்யத்தை பத்தி யோசி, சந்தோஷம் கிடைக்கும். நீ வருத்தத்தோட போய் உலகத்துக்கான விஷயத்தை ஏன் யோசிக்கிற? நீங்க திரும்ப அந்த வசனத்தை படிங்களேன், அவன் என்ன பண்றாங்கிறது நல்ல தெளிவா போட்டிருக்கும். அவன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷம், அந்த பொக்கிஷத்தை பற்றிய சந்தோஷம். பொக்கிஷம் என்ன? பரலோக ராஜ்யம். எல்லாவற்றையும் விட்டு, அவனோட உலக சிந்தனைகளை விட்டு, உலகத்துக்கான விஷயங்களை விட்டு அவன் என்ன பண்றான்? நீங்க அங்க வித்தீங்கன்னாவே இங்க கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. எனக்கு இது வேணும் அது வேணும், அது நடக்காது. நீங்க இதை வித்தீங்கன்னா தான் இங்க கிடைக்கும். அதுதான் அங்க தெளிவா சொல்றது. நாம் ஆராதனையும் அப்படித்தான். நாம் தேவனோடு சம்பாஷிக்கிற நேரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே, நேற்று விட்டுருங்க, இன்னைக்கு நம்ம எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நான் தேவனை பார்க்க போறேன். எத்தனை பேர் அதை நம்ம யோசிச்சோம்? நம்ம நிதானிச்சுக்கோ, யாருக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் தேவனை பார்க்க போறேன். இல்ல ஐயோ காலையில எந்திரிச்சோம், இன்னும் ஞாயிற்றுக்கிழமையும் எந்திரிக்க வேண்டியதா இருக்குது, வாரம் ஃபுல்லா எந்திரிக்கணும், ஞாயிற்றுக்கிழமையும் எந்திரிக்கணும். ஏன்னா என் வேலையெல்லாம் பரவாயில்ல, எனக்கு காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6 மணிக்கு முடிச்சிடும். நிறைய சகோதரர்கள் வந்து நைட்டு வேலை செய்யறாங்க, அது ரொம்ப கஷ்டம். நைட்டு வேலை செஞ்சுட்டு காலையில வந்து நீங்க காலையில வேலைக்கு வர்றது ரொம்ப, ஆராதனைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். மற்ற நாள்லாம் தூங்கிடுவாங்க. சனிக்கிழமை நைட்டு வேலை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வராங்க. ஆனா வரும்போது அந்த சந்தோஷத்தோட வராங்க. நீங்களும் நானும் நல்லா தூங்கியிருக்கோம், ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம், அவ்வளவுதான். அந்த ரெஸ்ட் இருந்தாவே போதும். இருந்தாலும் எந்திரிக்கும் போது ஒரு சங்கலத்தோட எந்திரிக்கிறோமா? இல்ல இன்னைக்கு நான் தேவனை பார்க்க போறேன், அந்த சந்தோஷத்தோட எந்திரிக்கிறோமா? இது நாமே கேட்டுக்கொள்ற ஒரு கேள்வி. சரி, அடுத்ததுக்கு போவோம். ரோமர் 12:1. இந்த கேள்விக்கான பதில் இருக்கும் பாரு. இந்தபடியே ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதான் ஆராதனை. நான் முழு மனதோடு முழு சரீரத்தோடு என்னைக்கு நான் இங்க வந்து உட்கார்றனோ அதுதான் ஆராதனை. ஆராதனைனா ஏதோ பெரிய, இங்கிலீஷ்ல வந்து சர்வீஸ் அப்படிம்பாங்க, தமிழ்ல ஆராதனை. சர்வீஸ்னா சேவை செய்யறது. யாருக்கு நம்ம சேவை செய்யறோம்னா நம்ம மனசாட்சிக்கு தான் நம்ம சேவை செய்யறோம், இங்க வேற யாருக்குமே செய்யல. தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு சம்பாஷணை. இங்க நான் வந்து உட்கார்ந்து இங்க பாட்டு பாடி பந்தி எடுக்கும் போது தேவனுக்கும் நானும் ஒரு உரையாடல். அந்த உரையாடல் இருக்கும்போது என் மனசுல வேற யோசனை எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த உரையாடல் கெட்டு போயிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கேன், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்க, இங்க 2 பேர் வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அப்ப என்னோட சிந்தனை அங்க போகும். இதே தான் நடக்கும்.
நீங்களும் தேவனும் பேசும்போது நடுவில் வேற எந்த சிந்தனை வந்தாலும் தேவன் அதை ஆதரிப்பதில்லை. இந்த உலகத்தையே படைச்சவர், நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த அண்டங்கிறது இன்னமே அளவு பார்க்கலங்கிறாங்க. படைச்சவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு, நீ வேற யோசனை பண்ணிட்டு இருக்க. அங்க அவருக்கு எப்படி இருக்கும்? இதே தான் அங்க நடந்துச்சு. அங்க அவங்க கேள்வி கேட்கறதுலாம் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு சந்தேகம் திரும்ப திரும்ப திரும்ப. இந்த மக்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா விழுவாங்க எந்திரிப்பாங்க, சந்தேகப்படுவாங்க, திரும்ப போய் மாட்டிக்குவாங்க ஒரு இடத்துல, கர்த்தர் கூப்பிட்டு வருவார். இதே தான் நடக்கும். நாம் அப்படி அல்ல. நம்ம ஞானஸ்தானம் வாங்கினோம், சபைக்குள்ள வந்துட்டோம், நின்றுட்டோம். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரே பிரச்சனை என்னன்னா, அடிக்கடி அந்த பின்வாங்கிடும். நான் தான் மெயினாக ஒரு உலகத்துக்கான விஷயங்கள்ல நம்ம 6 நாள் உலகத்தோட இருக்கும்போது ஒரே நாள் தான் நம்ம தேவனுக்கு என்று இருக்கும்போது இங்கே தான் பிரச்சனை வருது. நீங்கள் 7 நாள் தேவனோடய இருங்களேன், இந்த பிரச்சனையே வராது. நீங்கள் 7 நாளும் தேவனோட அந்த சம்பாஷணையிலே இருந்தீங்களேன், இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுதான் யோசுவாவில் சொல்றாரு. யோசுவா 1:8 நினைக்கிறேன். இரவும் பகலும் தேவனோடு நான் இருக்கேங்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. பகல்ல சரி, நைட்ல தூங்கும் போது கூட அந்த மனுஷன் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. நீங்க அதை படிச்சு பாருங்களேன், இரவும் பகலும் இருக்கும். யோசுவா 1:8 நினைக்கிறேன். வசனம் சரியா தெரியல, நான் யோசுவால தான். யோசுவா இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இந்த பரிசுத்த வேதாகமத்தை இரவும் பகலும், அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்னா நம்மளுக்கு இதுதான். யோசுவா என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலுமா நீ தியானம் பண்ணுப்பா. நீ ஒரு நாள் மட்டும் தியானம் பண்ணினா 6 நாள் உனக்கு பிரச்சனை தான் இருக்க போகுது. நீ ஏன் 6 நாள் பிரச்சனையில போய் விழுகிற? 7 நாள் இதை தியானம் பண்ணு தெளிவா. அவர் முழு மனதோடு, இந்த முதல் பகுதி ஃபுல்லாவே, இந்த மல்கியா முதல் அதிகாரம் ஃபுல்லாவே அவரோட அன்பு, நம்ம எப்படி அவரோட ஐக்கியமா இருக்கிறது, இதை பத்தி அவர் சொல்றாரு. நீ அறகுறையா இருந்தீங்கன்னா மாட்டிக்குவ, நீ அங்க அறகுறையா காணிக்கை செலுத்தினா மாட்டிக்குவ, அறகுறையா இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா மாட்டிக்குவ. நீ முழு மனதோட செய், உனக்கான பலனை நான் தருவேன். இதே மல்கியா ஃபுல்லா முதல் அதிகாரம் ஃபுல்லா இதான் வருது. இப்ப 2வது அதிகாரத்துக்கு வரும். இதுதான் 2வது பகுதி, மிகவும் எச்சரிக்கையான பகுதி. இதுல மல்கியா 2ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம் மட்டும் படிங்க. இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்கு இருக்கு. 2வது வசனம், நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி இருங்க. இப்போ முதல் வசனத்துல அவர் யாருக்கு சொல்றாருங்க? யார் இந்த ஆசாரியர்கள்? தேவ ஊழியம் செய்யறவங்க ஆசாரியர்கள். ஒரு வாரத்துக்கு போன வாரம் நினைக்கிறேன், ஏசேன் அங்கிள் ஒரு எடுத்தாரு ஆசாரியர்னு, பிரதான ஆசாரியர்னு. அப்ப அவர் ஆசாரியர்னு யாரையோ சொன்னாரு. யார் சொன்னாரு? நம்மளை தான் சொன்னாரு, மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆசாரியர்னா யாருங்க? நம்ம தான் அந்த ஆசாரியர். பிரதான ஆசாரியர் யாரு? இங்க யார சொல்றது? நம்மளை தான் இங்க சொல்றாரு. ஆசாரியர்னா பழைய ஏற்பாடு படி ஆசாரியர்கள் இருந்தாங்க, புதிய ஏற்பாடு படி சபையில யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆசாரியர்கள். அதான் அவர் சொன்னாரு. நான் திரும்ப அதை உங்களுக்கு ஞாபகம் தான் படுத்துறேன். ஒரு கிறிஸ்தவனுமே ஆசாரியன் தான். இங்க பெரிய ஆசாரியன் சின்ன ஆசாரியன் கிடையாது. அது சில மதத்துல இருக்கு, பெரிய இது கீழே அப்படின்னு வரும். இங்க எல்லாரும் ஆசாரியன். முதல் நாள் ஒருத்தர் வந்து சேர்ந்தாலும் 30 வருஷம் இருந்தாலும் 2 பேத்துக்கும் ஒரே ஆசாரியர் தான், 2 பேரும் ஆசாரியர் தான். இந்த வேலைக்கு சேரும்போது சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோவாங்க, 10 வருஷம் 15 வருஷம். இங்க எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. முதல் நாள் வர்றவனும் 30 வருஷம் இருந்தவனும் ஆசாரியன் தான். அதனாலதான் அந்த சம்பவம் நடக்குது. ஏசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறாரு, ஒரு திருடன் சபிக்கிறான். ஒரு திருடன் சபிக்கலாம் எல்லாம் சும்மா சொல்றான், தேவன் ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ என் கூட இருப்பேன்னு. அங்க அந்த திருடன் பாவம் மன்னிப்பே கேட்கல. அவன் ஏசு கிறிஸ்து மன்னிச்சிருங்க நான் பாவம் எதுவுமே சொல்லல, ஆனா அவனுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலரான பவுல் அடிபட்டு துன்பப்பட்டு பரலோகராஜ்யம் போறாரு. திருடன் என்னங்க பண்ணா? பரலோகராஜ்யம் போறான். இதுல என்ன அவன் சொல்றாருன்னா, நீ 30 வருஷம் இருந்தாலும் சரி, ஒரு நாள் சபைக்குள்ள வந்தினாலும் உன் முழு மனதோடு இருந்தா நீ தான் அந்த ஆசாரியர். நான் தான் உனக்கு பிரதான ஆசாரியர், எனக்கு மேல பிதா.
இப்போ இந்த ஆசாரியரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யாரை பத்தி சொல்றாங்க? நம்மளை பத்தி தான். இப்போ மேல படிங்க, இப்போ இன்னும் நல்லா புரியும். அதே 2வது வசனத்தை படிங்க. நீங்கள் கேளாமலும், நம்ம கேளாமல், நீங்கள் இல்லைங்க நம்ம. அடுத்தது, என் நாமத்தை மகிமை செலுத்தும்படி இது சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது மேற்கொண்டு படிங்க. நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். போதுமானது. நீ அறகுற மனசோட என்கிட்ட வந்தீன்னா உன்னோட சிந்தனையெல்லாம் வேற எங்கேயா இருந்து இங்க வந்து பலிபீடம் செலுத்தின இல்ல என் சபைக்கு வர அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? உன் மேல சாபத்தை கொண்டு வருவேன். அந்த சாபம் என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். 3வது வசனத்துல ஒரு கடைசி வார்த்தை ஒரு ரொம்ப அழுத்தமா ஒண்ணு சொல்லுவாரு. என்ன சொல்றாரு? உன் காணிக்கை உங்கள் முகங்களில் உன் மூஞ்சில சாணி அடிப்பேங்கிறாரு. அவ்வளவுதான். அதுதான் சொல்றாரு அங்க. நீ ஆசாரியனா இருந்தினாலும் என்ன, எதா இருந்தா எனக்கு என்ன, உன் மூஞ்சில நான் சாணியே அடிச்சிருவேன். நீ இங்க அறகுற மனசோட வந்தீனா உன் மூஞ்சில சாணி அடிப்பேங்கிறாரு. இப்ப இந்த சாபத்தை பத்தி சொல்றாரு முதல் வசனத்துல. 2 பகுதியா அதை நீங்க பிரிங்க. முதல் வசனத்துல சாபத்தை பத்தி சொல்றாரு. இந்த சாபம் எப்படிப்பட்ட சாபம்னு பாருங்க. இது என்ன சாபங்கிறது பார்ப்போம். ரோமர் 1:21. சாபம்னு அவர் இங்க ஒரு வார்த்தையை சொல்றங்காட்டி நம்ம இந்த வசனத்தை படிக்கிறோம். ரோமர் 1:24. அந்த ரோமர் 1லயே நான் சொல்லிட்டேன். 26. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். 28. தேவன் அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லாது இருந்தபடியால் நகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். இதெல்லாம் தான் சாபம். சாபம்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா வெட்டுக்கிளி, போரு, இதெல்லாம் சாபம். ஆனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு படி சாபம்னா என்னங்க? நீங்க திரும்ப அந்த 4 வசனத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா உன்னை நான் ஒப்பு கொடுப்பேன் ஒப்பு கொடுப்பேன் ஒப்பு கொடுப்பேன் இருக்கும். எதுக்கு ஒப்பு கொடுப்பேன்? அங்க சாத்தான்னு போட்டிருக்கான்னு பாருங்க. நம்ம சின்ன குழந்தையெல்லாம் சொல்லுவோம், சாத்தான் வந்து நீ பாவத்தில் விழுந்தீங்கன்னா சாத்தான் வந்துடும், சாத்தான் வந்து உன்னை பாவத்தில் எடுத்துட்டு போயிடும். சண்டே கிளாஸ்ல ஜான்சிகாலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, வந்து இழுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஆனா அங்க சாத்தான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கான்னு பாருங்க. எதுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு போட்டிருக்கு? உன் இச்சைக்கு. நீ தான்ப்பா, வேற சாபம்னு வெளியிருந்தெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். நீ தான் அந்த சாபம். நீ உன்னை நான் விட்டேன், நீ சாபத்தில் போய் நீயே விழுந்துருவ. நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ சாத்தான்லாம் வந்து உன்னை தேடி பிடிக்கவே வேண்டாம், நம்மளா போய் விழுந்துருவோம். நீங்க இந்த 4 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுப்பேன் இருக்கும். எல்லாமே உன்னிச்சைன்னு தான் இருக்கும். எதுவுமே சாத்தான் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடும், நீ என்னை விட்டு போனேன்னா சாத்தான் அப்படியே இருக்காது. அண்ணன் தான் படிச்சாரு, திரும்ப கூட அதை படிக்கலாம். 26, 28 திரும்ப படிங்க. அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அடுத்தது ஆண்களும் பெண்களை சுபாவப்படி ஒருவரோடு தாம்பத்தினால பொங்கி ஆணுடைய ஆண் அவரோட நடப்பித்து தங்கள் தப்பிதற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ள அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். உங்க சிந்தைக்கு தான் அவர் ஒப்பு கொடுக்கிறாரு, சாத்தானுக்கு. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சின்ன விஷயம் சம்பவம் மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்பவுமே இந்த மளிகை சாமான வாங்குறதுக்கு கடைக்கு போவேன். அப்போ என் பையன் என் கூடயே வந்துடும். வெளியே போனால் ஓடி வந்துடும் வண்டியில் வரேன்ட்டு. இந்த சூப்பர் மார்க்கெட் நம்ம எல்லாம் மளிகை கடைக்கு போயிருக்கோம். அப்போ போகும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டே வருவான். அவன் தான் என் கையை பிடிச்சிட்டே வருவான். இந்த ஐஸ்கிரீம் இருக்கிற இடத்துக்கு போனால் மட்டும் அவனுக்கு எங்கே இருந்தால் அந்த இது வருமோ தபக்குன்னு போவான், போய் ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு ஓடிடுவான். அந்த ஃப்ரிட்ஜை திறந்து அவனே எடுப்பான். நான் இதை பண்ணக்கூடாதுன்னு அவன் கையை பிடிச்சிருப்பேன். அவன் கையை இழுத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட போறக்கு கையை அப்படி இழுத்துட்டு இருப்பான். நான் பிடிச்சிட்டு இருப்பேன். நான் கையை விட்டேன்னா போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே விழுந்துருவான். அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இழுத்துட்டு இருப்பான். நீங்களும் நானும் அப்படிதான். நம்ம தேவனோட கையை
நம்ம பிடிக்கல, அவர் தான் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இங்கே நம்ம விட்டோம், நம்ம தான் பாவத்துக்குள்ளே போய் விழுந்துருவோம். அவன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் விழுகிற மாதிரி நம்ம போய் பாவத்தை நம்மளா தேடி போய் விழுந்துருவோம். நம்ம அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்குது நம்மளை. ஆனால் நம்ம தேவன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சேஃபாக இருக்கும். இங்கே இருந்து போயிட்டோம், இங்கே இதை விட்டாரு, அவர் தான் விடணும், நம்ம விட மாட்டோம். நம்ம பிடியே இல்லை, இங்கே அவர் தான் பிடிச்சிருக்காரு. நீங்கள் நல்லா பாருங்க, நான் தான் உன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு இருக்கு, நீ என்னை விட்டு விலகி போலன்னு இல்லை, நான் உன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு தான் இருக்கும். நம்ம இச்சைகளாலும் நம் சரீர பாவங்களாலும் நம்ம தான் போய் விழுக போகிறோம். அவர் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார் கெட்டியா. அவர் விட்டாரு, தொபுகிடின்னு போய் விழுந்துருவோம். ஸ்பீட் பிரேக்கர்லாம் அங்கே கிடையவே கிடையாது, அப்படியே போய் விழுந்துருவோம். ஆதலால் தேவன் இங்கே என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பிடிச்சிருக்கேன், நான் உன்னை பிடிச்சிருக்கிற வரைக்கும் தான் நீ சேஃபாக இருக்க, நீ பரிசுத்தமாக இருக்க, நீ நீதியாக இருக்க. நான் விட்டுட்டேன், உன் சிந்தைப்படி நீ நடக்க ஆரம்பிச்ச பாவம் தான், அவ்வளோதான். நீ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணினாலும் திரும்ப முடியாது. நம்ம சகதியிலேருந்து தான் வந்தோம், அதனால என்னமோ ஆதாம சகதியிலேருந்து தான் எடுத்திருப்பாரு, சேத்துலேருந்து தான் உருவாக்கியிருப்பாரு. இதை சொல்றதுக்கு தான் அது பண்ணியிருப்பாரோ என்னன்னு தெரியல. திரும்ப நான் சேத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா அந்த சேத்துலேருந்து உருவாக்கின ஆதாம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் தூய்மைப்படுத்திட்டாரு. அங்கே கழுவியாச்சு அந்த சேரலாம். திரும்ப நான் சேத்துக்கு போவேன்னு ஆட முடிக்கக்கூடாது. இது ஏன்னா இந்த அறகுற விஷயங்கள், உலகத்துக்கான விஷயங்கள்ல நான் இங்கே வந்தேன்னா திரும்ப சேத்துக்கு போகிற கதை தான். அங்கே திரும்ப நான் அதுலேயே போய் விழுகிற கதை தான். இதை பற்றி மேலும் படிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம ஆசாரிய கூட்டமா இருக்கோம், ராஜரீக கூட்டமா இருக்கோம். நம்மளை இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம எப்ப தப்பு பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப கரெக்டா நடந்துட்டு இருக்கோம், அதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. இவன் மட்டும் எப்படி கரெக்டா நடக்கலாங்கிற ஒரு விஷயம் தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை செய்யற இடமோ, நீங்க இருக்கிற இடமோ, உங்க சுத்தி இருக்கிறோம், நீங்க மட்டும் தனியா தெரிவிங்க. ஏன்னா சண்டே ஆனா நம்ம சர்ச்சுக்கு கிளம்பி வந்துருவோம், எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டோம். இதுவே மற்றவங்களுக்கு ஒரு குத்தமா இருக்கும், இவன் மட்டும் எப்படி இப்படி இருக்கான். நான் ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு என்ன சொல்லுவேன்னா, நான் துபாயில் இருந்த காலத்தில் வந்து என் டீமில் வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது நல்லா வேலை செய்கிற பொண்ணு தான். நாங்கள் சாப்பிடும்போது எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு 3 வருஷமாக என் கூட தான் என் டீமில் தான் அந்த பொண்ணு இருந்துச்சு. அது ஒரு ஆஃபீஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்ட்டி, ஆஃபீஸ் லஞ்சுன்னு கூட்டிகிட்டு போவாங்க, வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது, அது என் தாத்தா சொல்லி கொடுத்தது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிடு அப்படின்ட்டு நான் இன்ன வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன். நான் எப்போவுமே டக்குன்னு ப்ரே பண்ணுவேன், ஒரு 2 செகண்ட் தான் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். நான் இந்த ஆஃபீஸ் பார்ட்டிக்கு லஞ்சுக்கு போயிருந்தேன். போயிட்டு ஜென்ரல் மேனேஜருங்கிற ஒருத்தர் இருந்தார், அவர் ஏதோ பேசிகிட்டே இருந்தார். நான் பேசிவிட்டு அப்படியே சாப்பாடை கையில் வச்சுட்டேன். அந்த பொண்ணு டக்குன்னு கூப்பிட்டு, சார் நீங்கள் ப்ரே பண்ண மறந்துட்டீங்கன்றுச்சு. அப்போது எப்படி உச்சு அந்த பொண்ணு கவனிச்சிருக்கேன்னு பாருங்களேன். இதுதான் உலகத்தார் நம் மீது வைத்திருக்கிற பார்வை. இவன் என்ன பண்ணுறாங்கிறத அவங்க டேரெக்டாக சொல்லிடு, சார் நீங்கள் ப்ரே பண்ண மறந்துட்டீங்க, பண்ணிடுங்க அப்படின்ட்டுச்சு. அப்போ அது எத்தனை நாள் கவனிச்சிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இதுதான் உலகத்தார் நம் மீது வைத்திருக்கிற பார்வை. ரொம்ப ரொம்ப நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உலகத்தார் வந்து ஒரு மடங்கு கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம 2 மடங்கு இருக்கணும். ஏன்னா நம்மளோட பாதை அந்த மாதிரி பாதை, அது செவ்வையான பாதை. அதனால தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. நம்ம ரொம்ப செவ்வையான பாதையில் போயிட்டு இருக்கிறோம். இதில் பிரச்சனை என்னன்னா, நம்ம மட்டும்தான் அதுக்கு பிரச்சனை, வேற யாருமே பிரச்சனை கிடையாது. நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே இஸ்ரேல் மக்கள் அதுதான் பண்ணாங்க. இவங்க சுற்றி இருக்கிற ஜனத்தை பார்த்து சூடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம தேவனுடைய ஆலயத்தை கட்டினா நம்ம மட்டும் இப்படி இருக்கோம். அதனால தான் தேவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தான் தேவன் அங்கே பதில் சொல்றாரு. இதை தேவன் ஃபர்ஸ்ட் அன்பா சொல்றாரு. அவங்க அன்பா சொல்லி கேட்கல, அவர் அன்பா தான் சொல்றாரு. முதல்ல கேட்கல, அப்புறம் ஆசாரியர்கள்ட்ட கை வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மக்கள் மேல கை வைக்கிறாரு, திரும்ப ஆசாரியர்கிட்ட வர்றாரு. நீ எவ்வளோ தீட்டானதை என்கிட்ட செஞ்சிருக்க, இதை தான் அவர் திரும்ப சொல்றாரு. மல்கியா 2:17 படிங்க. இது அது அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா மல்கியா ஃபுல்லா அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவருக்கு பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் இங்கே என்றும்
நீங்கள் சொல்லுகிறதுனாலே போதும். முதல் லைன் மட்டும் திரும்பி படிங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். எதனால நம்ம வருத்தப்படுத்துறோம் கர்த்தரை? வாயிலிருந்து வர்றது மட்டும் வார்த்தை கிடையாதுங்க, மனசால பேசுறதும் வார்த்தை தான். நம்ம உடனே சொல்லிடுவோம், வாயிலிருந்து சொன்னது பிரச்சனை, மனசுக்குள்ள நினைச்சா யாரு கேட்க போகுது? தேவன் உள்ளத்தை தான் பாக்குறாரு. முதல்ல வாய் அசைறது அவர் பார்க்கவே மாட்டார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முதல்ல சாரால் வாயை திறந்து எதுவுமே சொல்ல, உனக்கு மகன் பிறப்பான், உனக்கு புத்திரசூரன் கிடைக்கணும்னா மனசுக்குள்ள சிரிச்சாங்க. அந்த அம்மா பேச கூட இல்லை, கண்டுபிடிச்சிட்டாரு. நீ ஏன் சிரிச்சேன்னு தான் கேட்டாரு. நம்ம மனதை தான் முதல்ல அவர் சொல்றாரு. நம்ம மனதில் பேசுற வார்த்தைகள் முதல்ல கேட்கறது அவர் தான். இங்க இஸ்ரேல் மக்கள் புலம்ப ஆரம்பிச்சாங்க, அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவர் முதல்ல இந்த அதிகாரம் ஃபுல்லா ஆசாரியர்களை சொல்லிட்டு வர்றாரு. கடைசியா முடிக்கும் போது இதை சொல்லி முடிக்கிறாரு. முதல்ல இங்க திரும்ப படிங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துறோம். நம்ம வார்த்தையினாலதான் அவரை வருத்தப்படுத்துறோம். என்னடா காலையில வந்துடும் இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறான், நம்ம மட்டும் இப்படியே இருக்கிறோம். இந்த வார்த்தையினால நம்ம யாரை வருத்தப்படுத்துறோம்? அவர் நம்மளை ரொம்ப சுபோஷமா வச்சிருக்கிறாரு, அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனா நம்ம எப்பவுமே நம்மளுக்கு ஒரு இது இருக்கு, நம்ம மேல இருக்கிறவங்களே பார்ப்போம், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கவே மாட்டோம். அவ்வளோ நல்லா தான் நம்மளை வச்சிருப்பாரு. நம்ம வார்த்தை மட்டும்தான் அவரை வருத்தப்படுத்துது. அவர் கோபமே படல. அங்க பாருங்களேன், நான் கோபப்படுறேன்னு சொல்ல, நான் வருத்தமா இருக்கேங்கிறாரு. ஆரம்பிக்கும் போதும் பாரமா இருக்கேன்னு தான் சொல்றாரு. பாரம்னா அவர் மனசுல பாரமா இருக்கிறாரு. மேல படிங்க. ஆனாலும் எதிராலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். திரும்பவும் அவங்க கேள்வி கேட்கிறாங்க அந்த மக்கள். மேல படிங்க. பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் இங்கே என்றும். எப்படி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த இதுல என்ன கேட்கறாங்கன்னா, அவன் பாவம் பண்றவன் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டே இருக்கான், நீங்க எங்க நீதி பண்ணீங்க, நீங்க எங்க நியாயம் விசாரிச்சீங்க? அப்ப அவனுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதே கேள்விதான் நம்மளுக்குள்ளேயே அடிக்கடி வரும். இந்த கேள்விக்கு தான் அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நீ அதை யோசிக்காத, முதல்ல நீ என் அன்பை தெரிஞ்சுக்கோ, நான் உன் மேல எவ்வளவு அன்பா வைத்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ என் எலியை விட்டு விலகி போனால் உனக்கு பெரிய பிரச்சனை வரும். நான் உன்னை தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். அதனாலதான் அவர் அங்க அதான் சொல்றாரு, நீ வார்த்தையால நீ வருத்தப்படுத்திடாது. நீ ஆராதனைக்கு வரையா, சந்தோஷமா வா. நான் அதுல இருந்து ஆரம்பிச்சேன், திரும்ப அதுக்கே வா. சந்தோஷமா வா. முதல்ல நீ தேவனுடைய சம்பாஷணை, நீ என் கூட பேசு. எவ்வளோக்கு எவ்வளோ நீ என் கூட பேசுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு தான் நன்மை, எனக்கு நன்மை கிடையாது. நீ காலையில இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், இன்னைக்கு சபைக்கு வரேன் அப்படின்னா சந்தோஷமா வா, சந்தோஷமா இங்க உட்காரு, சகோதரத்துவமா அன்பை ஷேர் பண்ணிக்கும், சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பு. இந்த சந்தோஷம் நம்ம இடத்தில் இருந்தால் தேவன் நம்ம இடத்தில் பிரியமா இருப்பார், சந்தோஷமா இருப்பார். அந்த மக்கள்கிட்ட நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 100 வருஷம் அவங்க பாபிலோனியர்ல மாட்டிக்கிட்டாங்க. அங்க அவங்கள சிறைப்பிடிச்சிட்டு போய் அடிமையா வச்சிருந்தாங்க. இவங்கள அங்கிருந்து அவர் காப்பாத்தி தான் கொண்டு வர்றாரு. ஆனா திரும்பவும் அவங்க புலம்புறாரு. நம்மளும் அப்படிதான். நம்ம ஞானஸ்தானம் பெற்று வந்துட்டோம், வேற இடத்துல இருந்தோம், ஒரு 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 பொல்லாப்பான ஒரு சகதியில இருந்தோம், அவர் எடுத்துட்டாரு நம்மளை. இங்க வந்துட்டு நம்ம திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது. இதைத்தான் அவர் சொல்றாரு. நீ திரும்ப என்கிட்ட வாக்குவாதம் பண்ற, நீ கேள்வி கேட்கிற, என்னையே நீ ஏன் அன்பை சந்தேகப்படுற, அதான் அவருக்கு ரொம்ப பாரம். இதை நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன முயற்சிக்கிறோம்னா, அதிகபட்சம் தேவனுடைய சம்பாஷணை பண்ணுவோம். இப்படி பண்ணாவே நம்ம உலகத்திலிருந்து அப்படியே உலக சிந்தனையிலிருந்து கம்மியாயிடும். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், உலக சிந்தனையிலிருந்து கம்மியாயிடும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொண்ட ஒரு பாடம் என்னன்னா, தேவன் நம் மீது அன்பா இருக்கிறார். அவரோட அன்பு அந்த வேப்பமரம் இது மாதிரி ஆழமா இருக்கிறது. நம் அன்பு திரும்ப அப்படி இருக்கிறதா? அப்படி இருந்தால் நாம் அவரோடு சம்பாஷணைக்கு செய்யறோமோ, பேசுறோமோ. நாம் அப்படி இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாம் அதிகமாய் தேவனிடத்தில் பாதையில் தேவனோட உறவாடும் போது நாம் உலகத்திலிருந்து பிரிந்து வந்துடுவோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரிந்து வந்துடுவீங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டது. இது அடுத்த பகுதியில தேவன் 3-4 பார்த்தீங்கன்னா இதுக்கான வழியும் அவர் சொல்றாரு. இது ஏன், இதுல இருந்து நம்ம அடுத்த பகுதி என்னங்கிறது நம்ம அடுத்த வரும் நேரம் காரணமா நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த இதுல இது ஏன் அப்படிங்கிறது பார்ப்போம்.
அதே மாதிரி அடுத்த என்ன வருது, இந்த 400 வருஷம் ஏன் அமைதியான காலம், இதை பற்றி நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்கும் சபைக்கும் நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து பின்பு செய்வீங்க. பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த காலை வேலையை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இதோ உம்முடைய வசனத்தை நீர் என் மூலியமாக பேசியதற்காக நன்றி தகப்பனே. இது ஏதோ குற்றம் குறை இருந்தால் தயவாய் அடியனை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்வேன் தகப்பனே. நீரே வரும் காரியங்கள் அனைத்தையும் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். யாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் குரு ராஜாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே.